ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆயுத பூஜை செலிப்ரேஷனை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோங்கிறத நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆயுத பூஜைங்கிறது நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலில் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், கருவிகள், இதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பூஜை. இந்த பூஜை எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பார்த்துட்ருப்பாங்க இல்லைங்களா. அந்த தொழிலுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. இப்போ நம்ம விவசாயங்கிறதுனால நம்ம விவசாயத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டு, கடப்பாரை, கோடாரி, களக்கட்டு, அப்புறம் அருவா, கொடுவா, அப்புறம் டிராக்டர் இருந்துச்சுன்னா டிராக்டரு, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிற மோட்ரு இருக்குது இல்லைங்களா. அந்த மோட்டருக்கெல்லாம் கொண்டு போய் படையல் போட்டு படைப்போம். இந்த மாதிரி நாங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கி இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ், ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அருவாமனை நம்ம அறிகிற அருவாமனையிலேருந்து எல்லாத்துக்குமே சந்தனம், குங்குமம்லாம் வச்சு அதுக்கு அன்றைக்கி பூஜை பண்ணுறது தான் இந்த ஆயுத பூஜை. அதுக்கு நான் இப்போ சுண்டல் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நம்ம குக்கரில் எப்படி செய்யலாங்கிற வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. இது நெய் காய்ச்சிட்ருக்கேன். நெய் காய்ச்சிற வீடியோலாம் சேனலில் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் டீ காஃபிக்காக வாங்குவோம் இல்லையா, பால், அதை கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஆடையை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குக்கரில் எப்படி சக்கரை பொங்கல் வைக்கலாங்கிறத நான் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஏலக்காய் பொடி பண்ணி போடுறோம். தேங்காய், துருவன தேங்காய், நம்ம இதிலே முந்திரி திராட்சையை நல்லா பொரித்து அதை எடுத்து சக்கரை பொங்கலுக்கு போட்டுக்கலாம். இப்போது நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் உளுந்த வடை செய்ய போகிறேன். இப்போ சாம்பிராணி போடுறதுக்காக நான் அந்த மாதிரி தேங்காயோட லைட்டாக நெருப்பு வர வச்சுட்டு, நெருப்பு பிடிச்சோன்னா வெளியில் கொண்டு போய் வச்சிட்டோன்னா நல்லா எரிஞ்சு நமக்கு நெருப்பு வந்துடும். அப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அருவா, கலக்கட்டு, மம்முட்டி, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம பூஜை பண்ணினா போதும். எல்லாத்தையும் ஒன்று வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சந்தனம், குங்குமம் வச்சுருவாங்க.
என்னோடய பங்குக்கு நானும் வந்து இது அருக்காலுக்கு நான் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கிறேன். நம்ம எப்போவுமே இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம், இல்லை யாருக்கா வைக்கிறோன்னா ஒன்று வந்து இந்த மோதிர விரலால் வைக்கணும், இல்லை அந்த பெருவிரலால் வைக்கணும். இது 2 விரல் தான் யூஸ் பண்ணி வைக்கணும், அதுதான் நல்லது. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து பொட்டு வச்சுருக்காங்க. இது அறிவாமனை. அப்புறம் புக்ஸு, படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சு படைப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இந்த படையல் எடுத்துகிட்டு போய் மோட்டருக்கு படைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே வீட்டில் வந்து இப்போ வந்து படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் நான். இங்கே நெருப்பும் வந்து அது நல்லா தேங்காய் ஓடு நல்லா எரிஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் சாம்பிராணி போடலாம். இது வெத்தலை கொடிங்க. அந்த லைட்டெல்லாம் போடவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வெளியில் இருக்கக்கூடிய பைக்கு டிராக்டருக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம பூஜை பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.